நான் ரெடி. நான் தான் கேப்டன் டோனி, சரியா? டேய், இருக்கிறதே நம்ம 5 பேரு. இதுல நீ டீம் கேப்டனா? ஏன்டா காமெடி பண்ற? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு அந்த பாம்பை பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த பாம்பு, என் பேரு வீரராஜன் ஆகும், என்னோட ஜோடியை நீ போன ஜென்மத்துல கொன்னுட்ட, அப்ப என்னால எதுவும் செய்ய முடியல, அதனாலதான் இந்த ஜென்மம் வரைக்கும் காத்திருந்தேன். இப்ப நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன்னு சொல்லி என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம்? ஏய், நீ வேற. சும்மா இருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீ மேல சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அவ்வளவுதான், நான் கத்த ஆரம்பிச்சுட்டேன், நீங்களா வந்துட்டீங்க, நான் முடிச்சுக்கிட்டேன். நல்லா கத்தினடா நீ. இன்னும் கொஞ்சம் உரக்க கத்தினே இந்த காலனியே வந்திருக்கும். அப்பா, உங்க காமெடி நிப்பாட்றீங்களா? நானே பயந்து போயிருக்கேன், நீங்க வேற. ஏய் கீதா, கனவு கண்டது அவன், நீ ஏன் பயப்படுற? அதானே நல்ல கேரள ஜால்ரா. ஜிஞ்சிக்கா ஜிஞ்சிக்கா ஜிஞ்சிக்கா. நம்ம கனவுல பாம்பு வந்தா கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்களே, அதான் பயமா இருக்கு. அப்படின்னு யார் சொன்னா? கனவுல பாம்பு வந்தா நல்ல சகுனம் தான். நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாட்டி கூட அப்படிதான் சொல்லுவாங்க, தெரியுமா? ஆமாமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல எனக்கு பயமா இருக்கு, இது கெட்ட சகுனம் தான். கொஞ்சம் நிப்பாட்டிங்களா உங்க ஆர்குமெண்ட்ட? நடுராத்துல இந்த பஞ்சாயத்து தேவையா? இல்லப்பா, டேய், இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமான்னு எனக்கு தெரியாது. ஆனா சுத்த மூடத்தனங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். என்னப்பா சொல்றீங்க? பின்ன என்னடா, கனவுங்கிறது பொதுவா அதிகமா பேசப்படுறதோ நல்ல யோசனை பண்றதுல தான் இருக்கு. உண்மையாவா தாத்தா? ஆமாடா கண்ணு. நாம ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தாலோ, அத பத்தியே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இருந்தாலோ இப்படிதான் கனவு வரும். சில சமயம் சம்பந்தம் இல்லாம கூட வரும். சரி, அதெல்லாம் விடுங்க, மிச்சதெல்லாம் காலையில பேசிக்கலாம். பாடுங்க, நீங்க வாங்க போலாம். நான் இங்கே படுத்துக்கிறேன்ப்பா, ஹரிஷ் கொஞ்சம் பயந்து போயிருக்கான். சரி, நீ பாத்துக்க. குட் நைட் ஆண்டி. ஸ்ட்ரேயா உன்னோட சின்ன பொண்ணு, அவளோட உன்னை கம்பேர் பண்ணாத. இப்ப நான் போடுறேன், நீ புடி பாப்போம். போடு, எப்படி கேட்ச் பண்றேன்னு மட்டும் பாரு. அச்சோ, இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். இல்ல பூமி, நாங்க ஸ்கூல்ல இப்படிதான் நாங்க விளையாடுவோம். டுபாக்குரு, இந்த மாதிரி கேவலமான ரூல் சென்னை சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, ஹோல் வேர்ல்டுல இல்ல. சரி, நீ மட்டும் விளையாடும் போது என்கிட்ட பொய் சொல்லுவ, எப்பவுமே என்னை ஏமாத்துவ, அதே என்ன சொல்றது? நான் பொய் சொல்லுவேனா? நீயா? நீ தாண்டா கிங்ஸ் ஆஃப் லையர். பொடி புழுகு முட்டை. ஏய் நிறுத்துங்கப்பா, வேற கேம் விளையாடலாம். ஆமா, போர் அடிக்குது, வேற கேம் ஆடுவோம். ஹைட் அண்ட் சீக் ஆடலாமா? ஐயோ ப்ளீஸ் ஹரிஷ், சரி வேண்டாம். சரி கிரிக்கெட் ஆடலாமா? வாவ் சூப்பர், நான் ரெடி. நான் தான் கேப்டன் டோனி, சரியா? டேய், இருக்கிறதே நம்ம 5 பேரு. இதுல நீ டீம் கேப்டனா? ஏன்டா காமெடி பண்ற? நான் தான் கோல் கீப்பர். ஏய், அது கோல் கீப்பர் இல்லடி, விக்கெட் கீப்பர் டி. சரி விடுங்கப்பா, எதுவும் தெரியாம சொல்லிட்டா. ஓகே கூல், ரூல்ஸ நான் சொல்றேன். சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் தான் பேட் பண்ணுவேன். இல்ல நான் தான் பவுல் பண்ணுவேன். இல்ல கீப்பிங் பண்ணுவேன். ஆனா நான் ஃபீல்டிங் மட்டும் பண்ண மாட்டேன். ஏய், இது எந்த ஊர் ரூல்ஸ்ரா? சிங்கப்பூர் ரூல்ஸா? நான் தான் சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றேன். 2 பேரும் இல்ல, கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவேன். பேட்டிங்லாம் பண்ண முடியாது, வேணும்னா ட்ரையல் பால் போடுறேன், அதுல பேட்டிங் பண்ணிக்க. ஏய், நீ போடுற எல்லா பாலுமே ட்ரையல் பால் தான்டா, இதுல சீன் வேற. ஏய், சண்டை போடாதீங்கப்பா.
வேணா எல்லார் பேரையும் பேப்பர்ல எழுதி குலுக்கி போடலாம். யார் யார் பேர்லாம் வரிசையா வருதோ அந்த வரிசையிலேயே நம்ம பேட்டிங் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஆதி, ஸ்டெம்ப் ஏதாவது ஸ்டோன் வச்சுக்கலாம், சரியா? ஸ்டெம்ப் இருக்கட்டும், முதல்ல நீ போய் பேட் எடுத்துட்டு வா. டேய், நீ எங்க பேட் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது, நீயே போய் எடுத்துட்டு வாடா. டேய் நடிக்காத, நேத்திக்கு நான் ஸ்டோர் ரூம்ல வைக்கும் போது நீ பார்த்தல, போய் எடுத்துட்டு வா. ப்ளீஸ் ஹரிஷ், போய் எடுத்துட்டு வா. ஹரிஷ், நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க ஸ்டெம்ப் ரெடி பண்ணி வைங்க. ஓகே ஓகே, we will. போய் எடுத்துட்டு வா. ஸ்டெம்ப் 4 தானே? இல்ல 40. ஏய், தெரியாம தானே கேக்குறா. தெரியாதவங்களுக்கு சொல்லி தரணும். அதை விட்டுட்டு கிண்டல் பண்ணி சிரிக்க கூடாது. ஓகே ஓகே, சாரி 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 ஸ்ரேயா. சாரி. எங்க தான் வச்சிருக்கோம் இந்த பேட்டை? ஐயோ பாம்பு, யாராவது வாங்க, பாம்பு! ஐயோ பாம்பு பாம்பு! ஐயோ பாம்பு! எதுக்குடா கத்துற? அம்மா பாம்புமா! என்னாச்சு? என்னடா சொல்ற? பாம்பா? நேத்து கனவுல பாம்பு வந்ததுன்னு பயந்து கத்துன, இப்ப என்னடா ஆச்சு? உண்மையாவே பாம்பு மாமா. பாம்பா? என்னங்க என்ன சொல்றான் இவன்? ஆமா அத்தை, பாம்பு. எங்கடா? அதோ அங்க. எங்கடா? டியூப பார்த்து பாம்புங்கிறான். டேய், இதுவாடா பாம்பு? ஐயோ ஐயோ! ஹரிஷ், வா 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 வா. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்லம்மா, இவன் எதையோ பார்த்து பயந்துட்டு பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருந்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற ஆரம்பிக்காத. சரி, வெளியில தானே விளையாடிட்டு இருந்தீங்க, இவன் எப்போ உள்ள வந்தான்? இவன் பேட் எடுக்க வந்தாமா. பேட்டா? ஆமாமா. அம்மா, நாங்க விளையாடிட்டு இருந்தோமா, கேம் போர் அடிச்சு போச்சு. அதான் அண்ணா கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு வர சொன்னான். ஏன் ஆதி, கிரிக்கெட் விளையாடணும் நீதான் சொன்னியா? சரி, எதுக்கு இவன் அனுப்புன? இல்லம்மா, அவன்தான் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். என்னாச்சு? உன் அண்ணன் சொல்றது உண்மையா? இல்லம்மா, அண்ணன் போய் சொல்றான். அண்ணன் தான் எடுத்துட்டு வர சொன்னான். நினைச்சேன்டா நீதான் பண்ணிருப்பேன்னு. சரி, போய் வெளியில விளையாடுங்க. இது பாரு ஆதி, அவன் ஏற்கனவே ஏதோ கனவு கண்டு ரொம்ப பயந்துருக்கான். அவன் கூடவே இருங்க, அவனை தனியா விடாதீங்க, சரியா? சரிம்மா. சரி சரி, வெளியில போய் விளையாடுங்க. போ ஹரிஷ், போ. போட போட, நீ அவங்களோட சண்டை விளையாடு. போடாம விளையாடுங்க போ. போங்கடா போங்க, வாடா. நீயும் போமா. அடிச்சுக்காம விளையாடுங்க. சரி தாத்தா. வணக்கம் மதனகோபால் சார். வணக்கம் வணக்கம் வெங்கடேசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா? நான் எங்க சார் பிஸி, நீங்க தான் பிஸியா இருக்கீங்க. ஆமா ஆமா, என் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. ஓ அப்படியா? குட்டிஸ் வந்திருக்காங்க. அவங்க இல்லாமல ஹரிஷ், ஸ்ரேயா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப வீடே கல்யாண கால கட்டுமே சார். ஆமா, இருக்காதா பின்ன. பசங்க 5 பேர் அடிக்கிற லூட்டி தாங்க முடியல. 5 பேரா? உங்களுக்கு 4 பேர பசங்க தானே இருக்காங்க. ஆமாமா, 4 பேர பசங்க தான். என் மருமகளோட தங்க பொண்ணு திருச்சியில இருந்து வந்திருக்கு. ஓஹோ, அவ பேரு பொம்மி. அதான் டோட்டலா 5. அப்படியா? அடையாங்க, கிண்டர் கார்டன் மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் ஹெட் மாஸ்டர். ஓகே சார், என்ஜாய். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ சார். தாத்தா, விளையாடுறீங்களா? ஸ்ரேயா கண்ணு, இது உனக்காக பண்ணிருக்கேன். என்ன தாத்தா இது? உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டுமா, சாப்பிடு. எல்லாருக்கும் தாண்டா, எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. பொம்மி, எல்லாருக்கும் ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே தாத்தா. குட் கேர்ள். தாத்தா, என்ன தாத்தா இது? இதுவா? காய்கறிகள்டா, எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். பார்த்து பார்த்து வாங்கிருக்கேன். ஒன்லி வெஜ்ஜா? நான்வெஜ் இன்னைக்கும் இல்லையா? டேய், இன்னைக்கு வரத நாள்டா, சாப்பிடக்கூடாது நான்வெஜ். இல்ல தாத்தா, அப்படிலாம் ஒன்னும் இல்ல. நம்ம விருப்பம்தான்.
நமக்கு எப்ப ஆசை வருதோ அப்ப என்ன வேணாலும் சாப்பிடலாம். நோ 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 நோ, முன்னோர்கள் சொன்ன பழக்கத்தெல்லாம் நம்ம விடவே கூடாது. எதுக்காக சொல்லியிருக்காங்க? இதை பாடுறா, நான்வெஜ்ஜில் என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, வெங்காயம் எல்லாத்துலயும் இருக்க. அப்படியா? ஆமாண்டா, அது எல்லாத்தையும் உனக்கு நான் விளக்கமா ஒரு நாள் சொல்றேன். அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரேன். இப்ப நீங்க விளையாடுங்க. ஓகே வா. என்னது இந்த இடமெல்லாம் ஒரே துர்நாத்தமா இருக்க? சமைக்கிற மாமா. நினைச்சேன். சரி, லிஸ்ட்ல இருக்கிற சாமான்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? லிஸ்ட்ல இருக்க சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். லிஸ்ட்ல இல்லாததையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ம், என்னைக்கு நீ மருமகளா வந்தியோ அன்னிலேருந்து என்னைக்காவது ஒரு நாள் நல்ல சமையல் பண்ணி போடுவியோன்னு பாக்குறேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணி என்னை விட எவ்வளவு அருமையா சமைக்கிறாங்க தெரியுமா? நான் வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் கலக்கிறத பார்த்தேன். எதையோ நினைச்சு ரொம்ப ஜாலியா பேசுற. வாச வழியா சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன், போற போது ஜன்னல் வழியா தான் போறேன். அவ்வளவு இழைச்சிருவேன். போங்கப்பா. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே, பொம் பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம்.